தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் அரசியல் வந்துட்டாரு. பட் இன்ன வரைக்கும் ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்குண்ணே. CN அண்ணாதுரை அவர்கள் நாடகத்துறை, கலைஞர் அவர்கள் நாடகத்துறை, எழுத்து, MG ராமச்சந்திரன் அவர்கள் நடிகர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நடிகை. அவ்வளவுதான் விளக்கம். இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். பூர்ணிமா ரவி ஓகேங்களா, அவங்கள வாண்டடாவே இந்த டைரக்டரும் சரி டீமும் சரி கூப்பிட மாட்டேங்கிறாங்க ப்ரொமோஷனுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் நெகட்டிவ் இருக்குது, அதனால அவங்கள கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன் எனக்கு R&D பண்ணும்போது. அதுக்கு டைரக்டர் சார் என்ன ரிப்ளை? இல்லை ஆக்சுவலி என்னன்னா நாங்க வந்துட்டு ஆடியோ லான்ச்சுக்கு வந்தோம், ப்ரொமோஷன்ஸ்க்கெல்லாம் வந்தோம், காலேஜுக்கு மட்டும் தான் வரல. ஆனா பூர்ணிமா ரவின்றவங்க எதுக்குமே வரல. பூர்ணிமா ரவி எந்த ப்ரொமோஷனுக்கும் வருவதில்லை சொன்னார். ஃபயர் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சாந்தினி மேம் கிட்ட வந்து எப்பயுமே ஒரு டாக் இருக்கு. ப்ரெஸ் மீட் வந்தாலும் சரி, வெளில வந்தாலும் சரி, சாந்தினி மேம் வந்து கொஞ்சம் அந்த கிளாமர் சைடு கொஞ்சம் போற மாதிரி இருக்கா. மேம் அதுக்கு என்ன ரிப்ளை பண்றாப்ல? நீங்க ஃபயர் படம் பாத்தீங்களா? என்னோட ரோல் எப்படி இருந்துச்சு? Presta Premium Women's Wear. Let your body love it. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராத் அமௌன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து டிராமா மூவி டீம் தான் இருக்கிறாங்க. வணக்கம்ங்க. வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? முதல்ல ஆமாம், அண்ணனையுமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். உங்களையும் நாங்கள் நிறையா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன், எல்லா இன்டர்வியூ இந்தியா கிளிக்ஸ்ல இருந்து. ஓகே, முதல்ல டைரக்டர் சாருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா 2025 பயங்கர ஸ்பெஷலாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக சரி, நான் எல்லாருமே வந்து எப்படியும் இங்கேருந்து கொஸ்டின் ஆரம்பிச்சா ஒன்று மேடம் இருந்து ஆரம்பிப்பாங்க, இல்லை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்பாங்க. நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்க ஆசைப்பட்றேன். என்னன்னா ஒரு டிபியூ அப்படிங்கும்போது உள்ளே வரதுக்கு ஒரு ட்ராவல் ஒன்று இருந்திருக்கும். இப்போ இந்த 2025 ப்ரொமோஷன் இன்டர்வியூல உட்காந்துருக்கோம். திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப ஷாக் தான் ஆக்சுவலி. ஏன்னா நம்ப முடியல என்னால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது. ஒன்று ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் வந்து எனக்கு ஆக்சுவலி இப்போ நல்லா தெரியுது. இவ்வளோ தூரம் படம் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து இருங்க ஏதோ ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். அண்ணன் பக்கத்துல உட்காரும்போது ரொம்ப டஃபா தான் இருக்கும், அது எனக்கே தெரியும். ரொம்ப ஹாப்பி தான் ஆக்சுவலி. இந்த காலேஜ் பசங்க கோட்டச்சோறுல உட்காந்து கல்லெறிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? என்ன பேசிட்டு இருந்தோம்? ரொம்ப கஷ்டம் தான். திரும்பி பாக்குறப்ப தெரியுது, போஸ் தெரியுது. ஓகே, இல்லை அந்த நல்லா என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ தேட்டரில் வந்து March 21 ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்க்கும்போது இன்னும் பிக் மூமெண்ட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஷார்ட்டாக பேசக்கூடிய ஆள் தான் நீங்கள், அப்படியா? ஆமாம், ரொம்ப ஷார்ட். ஓகே, அது அவங்க கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உங்களை பற்றி உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன். இல்லை, ஷார்ட்டாக தான் பேசணும்னு சொல்ல வந்தேன். உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டது தம்பு அப்படின்னு அது அதோட நீ பாட்டி அந்த அளவுக்கு சொல்லிடுறேன், சுருக்கி பேசக்கூடிய ஆள். ஓகே, ஆனால் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன். அண்ணனை நிறைய வெரைட்டியில் பார்த்துருக்குறோம். இந்த நம்ம ட்ராமாவில் எந்த மாதிரி பார்க்கலாம் அண்ணனை? இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 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 எலிட் கப்புள். ஸோ அதில் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு பெருசாக ரோல் பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு காஸ்டியூமாக அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டைலாக் டெலிவரியில் ரொம்ப நிதானமாக மற்ற படங்களை கம்பேர் பண்ணால் இதில் எனக்கு இருக்குது. சில இடத்துல ரொம்ப டூ மச் எமோஷன் அது இருக்குது. ஸோ அந்த வகையில் அது இல்லாமல் அழகான அற்புதமான பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது எல்லாமே புதுசு எனக்கு. ஸோ அதுதான் ட்ராமாவில் இந்த என்னோட கேரக்டருக்கு வந்து இதெல்லாம் வந்து அடிஷ்னல் வேல்யூ மாதிரி. அது அந்த பேர்னு சொல்லும்போது 2 பேரும் ஒரே மாதிரி சட்டை கூட போட்டு தெரியும் கலரில். என்ன சேம் பீஸ். எஸ், அந்த எலிட்னு சொல்லும்போது அதுக்கு ஏற்றாப்புல இப்போ உள்ள ட்ரெண்டியாக ஜென்சி பசங்க மாதிரி, எஸ் யோயோ மாதிரி ஒரு கெட்டப் வேறு. என்ன சூப்பராக இருக்குண்ணே. நாங்கள் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம். ஓகேங்களாண்ணே. அடுத்து உங்ககிட்ட மேம், ஸோ நிறையா பார்த்துருக்குறோம். இதுக்கடுத்து சொல்ல போனோம்னா 2025 உங்களுக்கு பயங்கர ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. தொடர்ந்து படமாக வந்துகிட்டே இருக்கு, அடுத்து வரதுக்கு ஒரு லிஸ்ட்டில் வச்சிருக்கீங்க. எவ்வளோ ஸ்பெஷல் மேம் 2020? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா பிகினிங் ஆஃப் த இயரே வந்து பேக் டு பேக் ரிலீசஸ், நல்ல ரெஸ்பான்ஸ் அண்ட் தியேட்ரிக்கல் சக்ஸஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் பிகினிங்ல நடக்கும்போது யூ ஃபீல் ஸோ பாசிட்டிவ். இல்லை, ஃபுல் இயர் நல்லா கண்டினியூ ஆகுன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. அண்ட் அந்த வகையில் ட்ராமாவும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஐ திங்க் இட் ஆட் ஆன் டு த லிஸ்ட். ஸோ இன்னொரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஸோ வெரி வெரி ஹாப்பி. இட்ஸ் அ வெரி குட் இயர் ஃபார் மீ. அண்ட் 15 years ஆச்சு நான் டெபியூ பண்ணி. ஸோ
தேங்க்யூ. ஸோ ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங் அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் இயர். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப மெமரபிளான இயர் எனக்கு. சூப்பர் மேம். செம்ம. முதல்ல பெரிய கங்க்ராச்சுலேஷன் மேம் அந்த 15 இயர்ஸுக்கு. ஏன்னா அது பெரிய சக்ஸஸ். இன்னொன்று ஒரு உமனாக இருந்து வர்றது, ட்ராவல் பண்ணுறது 15 இயர்லாம் ட்ராவல் பண்ணுறது பெரிய விஷயம் சினிமா ஃபீல்டில். சேம் பிஞ்ச் சொன்னீங்களே, இதுலேயும் சேம் பிஞ்ச் தான். எனக்கும் 15. சூப்பர்ண்ணே. அந்த கப்புள் அப்படியே கப்புளாவே டிராவல் ஆகுது. செம்மையா இருக்குது பார்க்க. ஆரம்பிச்சது இந்த இடத்துல வந்து 15 வருஷம் கழிச்சு ஜோடி ஆகும்னு இருந்திருக்கு. ஆமா, அது நடந்துருக்கு. எஸ். ஆமா, அவரும் வரணும்ல. நீங்க அவரை மட்டும் டீல் மட்டும் எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்குமே யார் ஜோடின்லாம் சொல்ல, ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா தான் எனக்கு சாந்தினின்னு தெரியும். சும்மா சொல்றாரு. குஷி ஆயிட்டீங்க நீங்க அங்க என்னது எனக்கு பேரா அப்படிங்கிற நம்ம ஷாக். ஆக்சுவலி ஒரு படம் வர்க் பண்ண வேண்டியது பாருங்க இவ்ளோ மிஸ் ஆயிருக்கு. என்ன படம்? நீங்களே சொல்லுங்க, உங்களோட மோஸ்ட் ஃபேமஸ் ஃபிலிம். மேயாதமான். ஓ, அதுல நீங்க வர்றதா? ஆமா, இவங்களும் அதுல வந்து ஆடிஷன் உள்ள வந்துட்டு. ஆடிஷனுக்குலாம் வரல, தங்கச்சின்னு சொன்னோன்னு நான் பண்ணல அப்படின்னு. இப்பவே எங்க இருக்காங்க, அப்போ இன்னும் எங்க வேலை. ஸோ அதனால வந்து அப்போ அவங்க யோசிச்சது கரெக்டு தான். எவ்வளவு ஜஸ்டிஃபைடா பேசுறீங்க. கரெக்டு தானே, அப்படிதான் யோசிச்சிருப்போம். என்னைக்கு விட்டு கொடுக்க கூடாதுல்ல அந்த விஷயத்துல. ஆமா, ஆக்சுவலி முன்னாடியே ஜாயின் பண்ணிருக்கணும், என்னால வந்து ஜாயின் பண்ணல. இப்போ அந்த ஜாயின் பண்ணி ஆக்சுவலி நீங்க எல்லாரும் தேங்க் பண்ணணும், அவ்வளவுதான். வணக்கம் சார். விட்டதை பிடிச்சிட்டோம்ல நம்ம இங்க நடந்துச்சு. அது இல்லாமல் ரொம்ப சாந்தினியோட பர்ஃபார்மன்ஸ் மற்ற எல்லா படங்களையும் விட, ஸோ 15 இயர்ஸில் வந்து அவங்க பண்ண கேரக்டர் வந்து அந்த ஏஜ் குரூப்லேருந்து எல்லா கேரக்டரும் பண்ணிருக்காங்க. மெச்சூர்டு பர்ஃபார்மன்ஸாகவும் நிறைய படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து எமோஷனலாக அவங்க வித்தவுட் டயலாக் எமோஷனலாக எக்ஸ்பிரஷன்லேயே கன்வே பண்ணுறது இருக்குல்ல, அது பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அது நான் ஃப்ரேமில் பார்க்குறப்போ கூட நடிக்கிறப்போ, ஸோ முடிஞ்சிச்சுன்னா இவர் சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது டயலாக்ஸ்லாம் வேற லெவல்ல பேசும்போது நமக்கு ரியாக்ட் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அதுதான் ஒன்று. ஐ ஹேவ் டு காம்ப்ளிமெண்ட் ஹிம் பிகாஸ் ஆக்ட் பண்றதை விட ரியாக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் நல்லா ஆக்ட் பண்றவங்க கூட நடிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஆயிரும் அந்த ஒர்க். ஸோ சார் வந்து இஸ் a fantastic actor, வெரி versatile. இந்த படத்துல ரொம்ப சட்டிலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த பேரிங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் இவர் இதுக்கு முன்னாடி பண்ண ரோல்ஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார் இதில். ஸோ எங்கள் காம்பினேஷனே ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாங்கள் பண்ணும்போதும் என்ஜாய் பண்ணி பண்ணோம். அந்த பேரிங் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதுமே அந்த க்யூட்டான பாண்டிங், அந்த மெமரிஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் படத்தில். ஸோ நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். சூப்பருங்க. அது நீங்கள் சொல்லும்போது தாண்டி வந்து அங்கே நாங்கள் பார்க்க அங்கே க்யூட் வேறு, இப்போ நீங்கள் மாற்றி காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்கல்ல, அதுவே பயங்கர க்யூட்டாக இருக்குது. சொல்லப்போனால் படம் தான் ட்ராமானு எடுக்க வந்தது. ஆனால் பார்த்தோம்னா விக்ரமன் சார் படம் மாதிரி பயங்கர பாச பிணைப்புகளாக 2-3 பேருமே பேசிக்கிட்டு இருக்கீங்க, யாரையுமே விட்டு கொடுக்காம அப்படிங்கிற. இதில் வந்து எல்லா கேரக்டர்ஸுக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது இல்லை. பிரத்துவோட போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மாரிமுத் சாரோட போர்ஷன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கிளைமேக்ஸில் சஞ்சீவ் சார் வராரு, அவர் அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று. ஸோ இதில் 2 பேர் வந்து கமெடியன்ஸாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ட்ராக்கு இப்படி பார்த்தா எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது. இது வேணுமா வேணாமா அப்படின்னு எடுத்துகிட்டு யோசிச்சதெல்லாம் இல்லை. நான் இவர் என்ன எழுதினாரோ அதுதான் ஷூட் பண்ணோம், அது அப்படியே எடிட்டிங், அவ்வளோதான். ஸோ அதில் எது சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும்தான் தவிர மற்றபடி எல்லாருக்குமே நல்ல ஸ்கோப்பு, எல்லாருக்குமே நல்ல பேர் கிடைக்கும். கண்டிப்பாக நான் டேரக்டர் சார்கிட்ட கேட்குறேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு படம்னு சொல்லும்போது அதில் ஒரு 2 கதைக்களம் நடக்குது, இல்லை ஒரு 3 கதைக்களம் நடக்குது. அப்படிங்கும்போது எல்லாருக்கும் அந்த ஸ்கோப் கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா சில டைம்லலாம் வந்து நீங்கள் தான் மெயின் ரோல் அப்படின்னு கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு கடைசியில் பார்த்தா என் ஃப்ரேமே இருக்காதுப்பா அப்படின்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற நிறைய ஆர்டிஸ்ட் நான் பார்த்துருக்கிறேன். பட் அஸ் அ டேரக்டர் அது உங்களோட பொறுப்பு தான். கேப்டன் ஆஃப் த ஷிப்புங்கும்போது அந்த கேரக்டர் ஸ்ட்ரக்சர் ஆர்க் எப்படி பண்ணீங்க நீங்கள்? அதுதான் இப்போ ஆக்சுவலி என்னன்னா, ஒவ்வொரு கேரக்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ரியாரிட்டி என்ன, லீடு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பேன். ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் பர்சன்ஸ்க்காக கூப்பிடக்கூடாதுன்ற ஒரு தாட் எனக்கு இருக்குது. அவங்களுக்கு உண்டான ஆக்டிங்க்கு ஸ்கோப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஸ்கிரிப்ட் நான் அப்படி தான் பண்ணி ஒவ்வொரு கேரக்டருமே, ஈவன் எல்லாருமே A to Z என் படத்தில் வர ஸ்க்ரீன்ஸ் ஃபேஸஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் இருக்கும். எந்த இதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி பேப்பர் ரைட் பண்ணும்போது அப்படி தான். இந்த அன்னெசரியாக சில ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து கட் பண்ணி கடைசியாக தூக்கி போகிற தாட்டே கிடையாது. நான் ப்ரீ பிளான்டாக முன்னாடி என்ன பண்ணணும், இந்த என்னென்ன ஷார்ட் டிவிஷன்லாம் உட்காந்து அழகாக நீட்டாக பிளான் பண்ணி போனோம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் வந்து ட்ராவல் பண்ணது எல்லாமே. ஸோ இப்போ உங்கள் 2 பேர்கிட்ட நான் அந்த கேள்வி இறங்கும்போது 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது 15 இயர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ட்ராவல். அதில் வந்து இந்த விஷயம் நான் பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் எனக்குள்ளே ஒன்று தோணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும்ல, அது என்னது? இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் கொஞ்சம் ரிக்ரெட் பண்ணுறப்ப இந்த 15 இயர்ஸ் ட்ராவலில் அப்படிங்கிறது, அந்த 2 விஷயத்தில் இந்த 2 விஷயமும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ரிக்ரெட் பண்ணுறது பெருசாக இல்லை. பட் ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் விடாமல் முயற்சி பண்ணிட்டு இருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா வந்து சினிமாவுக்கு வந்து நான் பேஷனோடலாம் வரல. எனக்கு இட்ஸ் வெரி ஆக்சிடென்டல் தட் ஐ பிகேம் அன் ஆக்டர். ஸோ இது வந்து சினிமா பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயம் என் லைஃப்பில் இல்லை.
பட் என் ஜாப் ரொம்ப பிடிச்சி எனக்கு சக்ஸஸ் வராட்டியும் நான் வந்து ரொம்ப போராடி நான் வந்து இது பண்ணணும் அப்படின்றது விடாமல் நான் ட்ரை பண்ணுற விஷயம் வந்துட்டு ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் மை செல்ஃப். ஏன்னா நான் அது விட்டுருந்தேன்னா இன்னைக்கு 15 years உட்காந்துட்டு நான் இந்த சக்ஸஸை நான் பார்த்துருக்க மாட்டேன். that's something I would really want to thank myself. And regret அப்படின்றது வந்து சில சின்ன படங்கள் எனக்கு வரும்போது ரொம்ப சின்ன படங்களாக வரும். பட் அது அந்த படங்கள் வந்து வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஆளுங்கலாம் சொல்லுவாங்க அந்த படம்லாம் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா உங்கள் கெரியர் கிராஃப் ரொம்ப கம்மியாகும்னு சொல்லி நான் நிறைய படங்கள் விட்டுருக்கேன் என் பிகினிங் ஸ்டேஜஸில். ஸோ அந்த படங்கள்லாம் பண்ணியிருந்தா மேபி எனக்கு இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் தோணுச்சு எனக்கு. ஓகே, சூப்பருங்க. ஸோ அண்ணன்ட்ட நான் கேட்குறேன் அதே தானே. ஸோ நீங்கள் வந்து இந்த 15 year ட்ராவல் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக என்னை நானே வந்து நான் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பயங்கர ஹெல்ப்ஃபுல்ப்பா இந்த 15 yearsல அந்த ஒரு விஷயம் மட்டும். இன்னொன்று வந்து இது உனக்கு கொஞ்சம் ரெக்ரெட்ப்பா அப்படின்னு அண்ணன் நினைக்கிறது என்னது? இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட் நான் பார்க்குறேன். முதல்ல அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, அது எஸ்பெஷலி ஆக்டிங் அப்படிங்கிறப்போ அது சஸ்டைன் பண்ணுறது தான் இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ரோல் கிடைக்கும். பட் வயசு ஆக ஆக நம்ம வந்து மெருகேற்றிட்டே இருக்கணும் நம்மளோட கேரக்டரை, நம்மளோட பர்ஃபார்மன்ஸை. இது எல்லாமே ஒரு ப்ராக்ரஸாக ஒவ்வொரு படத்துலையுமே எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு கிடைச்ச ஸ்கிரிப்ட்ஸுக்கு வந்து நான் ஐ ரியலி தேங்க் டைரக்டர்ஸ். எனக்கு வந்து அப்படி ஒரு ஜானர்ஸ் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ சரி, இது வரைக்கும் எந்த படமும் சிமிலாரிட்டி இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு ரோலுக்குமே ஒரு ரோல் பண்ண மாதிரி அதே மாதிரி டிட்டோவாக இன்னொரு படத்தில் வந்து இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் 50 படம் நெருங்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துலேயுமே 50 கேரக்டராக இருக்கும். ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் இருக்கும். காஸ்டியூமில், லுக்கில், ஸ்லாங்கில், பர்ஃபார்மன்ஸில், இல்லை வந்து கோமாளித்தனம் பண்ணுறதுல, இல்லை சிரிக்க வைக்கிறதுல, வில்லனிக்கா, ஸோ பெஸ்ட்டு சப்போர்ட்டிங்காக, இல்லை வந்து ரொம்ப ஏஜ் லுக்கை பண்ணுறது, எல்லா வெரைட்டியுமே இது வந்து நான் பெரிய கிஃப்டாக பார்க்குறேன். ஏன்னா ஒரு நடிகனுக்கு வந்து ஒரே மாதிரி ஸ்டீரியோ டைப்பாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே டைரக்டர்ஸுக்கோ கிரியேட்டர்ஸுக்கோ அவங்கள அதை தாண்டி யோசிக்கவே வைக்க முடியாது அவங்கள. பட் எனக்கு கிடைச்சது வந்து இது வந்து எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. இப்போ எனக்கு என்னோட ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தா they can pick for any role, any character அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் இருக்குல்ல, அதுக்காக நான் வந்து டைரக்டர்ஸுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அதில் நான் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த சஸ்டெயின் பண்ண முடியுது அப்படின்னு. ரெக்ரெட் அப்படின்னா மேதமான் முடிச்சதுக்கப்புறமே லீட் ரோலுக்கான நிறைய ஆஃபர் வந்தது. நான் ரொம்ப தடுத்தேன், வேண்டாம் அப்படின்னு. அந்த டைமில் ஏன்னா எங்களோட கப்புள் அந்த பயங்கர பீக்கில் இருந்தது இல்லை. அதுக்கப்புறம் நிறைய ஒரு ப்ராசஸ் நடந்தது. அதுக்கப்புறம் இல்லை, எனக்கு முதல்ல ஒரு நடிகனாக வந்து இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவாக இருந்ததே தவிர லீடுங்கிறது என்னோட ஆப்ஷன் கிடையாது. லீடு வந்து பண்ணலைனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் இருந்ததே தவிர கேரக்டர்ஸாக முதல்ல பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நடிகனுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். லீடுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒரு பேட்டர்னுக்குள்ளே நம்ம உட்காரணும், அதை தாண்டி பண்ண முடியாது. ஸோ அது நிறைய அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் அதை இப்போ பிரேக் பண்ணுறப்ப விஜய் சேதுபதி அண்ணெல்லாம் அது பிரேக் பண்ணி தானே வந்தா. அதான் அது வந்து எல்லாருக்கும் அமைஞ்சிடாது இல்லை. ஸோ எனக்கு அப்போ வந்தப்போ டிப்பிக்கலான ஒரு பேர் கிளிக் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று நம்மளுக்கு மாட்டோம், அதே மாதிரி மாட்டோம். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் சூரரை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதே மேஜிக் நடந்தது. அந்த லுக் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் மறுபடியும் இதே ப்ராசஸ் ஆரம்பிச்சது. ஐ திங்க் இந்த வருஷம் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங். ஒரு ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து ராதா ரவி சார் அவ்வளோ தூரம் புகழ்ந்து நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது மேடையில். உங்களை தான் பயங்கரமாக புகழ்ந்துறாரு. சொன்ன போனோம்னா இறங்கி இந்த படத்தை நான் சேல்ஸ் பண்ணுறேன்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆள் பண்ணதே நான் ராதா ரவி சார் பார்த்தேன். அந்த அளவுக்கு என்ன எப்படி இருந்துச்சு ராதா ரவி சார்? ஆக்சுவலி அவர் வந்து நம்ம படத்தில் பண்ணுறதுக்காக தான் முதல்ல பேசியிருந்தோம். ஆக்சுவலி சார் அது சந்தர்ப்ப சூழ்நிலை சில விஷயங்களால் அது பண்ண முடியல. ஸோ அது அவருக்கு கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பாண்டிங் கொஞ்சம் கிரியேட் ஆச்சு. அவருக்கு எனக்கு டெய்லியும் பேசுறது வர்றது அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ குட் பர்சன் அவர். ஸோ நான் ஆக்சுவலி எனக்கு ஒரு இன்வைட் பண்ணும்போது ஒரு இது இருந்துச்சு, என்னடா இதுக்கு இவரை கூப்பிடவே, ஐ மீன் நம்ம ஷூட்டுக்கே இது பண்ணல, அதுவும் சார் இல்லை சார் நம்ம பண்ணலை அப்படின்ற விஷயம் கூட கன்வே பண்ணல அவருக்கு. சார் அடுத்த படத்தில் பண்ணலாம் அந்த விஷயம் கூட கன் பண்ணல. சம் ரிஷ்யூவால் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரி நம்ம ஆடியோ லான்ச்சுக்கு போய் எக்ஸ்கியூஸ் கேட்டு நம்ம காலில் விழுந்துருவோம் அப்படின்றதுக்காக தான் போனேன். ஆனால் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணார். ஸோ அது ரொம்ப எனக்கு இதாக இருந்தது. என்ன சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய லெஜண்ட் வந்து அந்த ஒரு விஷயம் இப்போ இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஷாக். எனக்கு ஒரு கில்ட் ஆகிடுச்சு, என்னடா இவ்வளோ இந்த இவரை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அப்போது அந்த ஒரு விஷயம் தான் பாண்டிங்காக. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா பசங்க அந்த ப்ரொமோஷன் வீடியோ கீழே நிறைய பேர் டைப்லாம் பண்ணியிருந்தாங்க. கொட்டுக்காலிக்கு மிஸ்கின் சார் மாதிரி நம்ம ட்ராமாவுக்கு வந்து ராதா ரவி சார் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அந்த கிரியேட்டராக பார்க்குறத விட பர்சனாலிட்டியாக பார்ப்பார் ஒருத்தவங்களை. அது அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவர் வந்து அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவர் கிரியேட்டர் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு மைண்டில் செகண்டரி ஆப்ஷன் தான். நல்லா வேண்டா வரலாண்டா அவ்வளோதான் அவரோட டாக் இருக்கும். நல்லா வரணும்டா அவ்வளோ
அப்படின்ட்டு அழகா வருவார். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்ன எங்கே பார்த்தா வாடா நடிக்கா அப்படிம்பாரு. அவர் நடிக்கா நான் அவர் வாயில சொல்கிறது எவ்வளோ பெரிய கிஃப்டாக இருக்கும். நான் அப்படியே கூனி குறுகி நிற்பேன். அப்படியே நல்லா இருந்ததுடா, எல்லா படமும் பார்க்குறேன்டா, நல்லா பண்ணுறடா அப்படிம்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட்டு. அவர் அன்னைக்கு வந்தது வந்து அவ்வளோ இல்லை சர்ப்ரைஸ். எனக்கு சர்ப்ரைசிங் தான். ஆக்சுவலி நான் வந்து யோசிச்சுட்டு தான் இருந்தேன், நான் போயிட்டு காலில் வந்து சரண்டர் ஆயிடணும் அப்படின்றதுக்காக தான் போனேன். ஆனால் அது ஒரு மேஜிக் நடந்துடுச்சு ஆக்சுவலி. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரியலி தேங்க் ராதாரவி சார், ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சார். ஸோ அந்தளவுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால தான் அவ்வளோ தூரம் பேசியிருக்காப்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால உங்ககிட்டயும் பயங்கர ஒரு டேலண்ட் இருக்குது தாண்டி. ஓகேங்களா, அடுத்து நான் உங்ககிட்ட கேட்குறது வந்து மாரிமுத்து சார் பற்றி கேட்குறேன். ஏன்னா வந்து மாரிமுத்து சார் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு தெரியும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போதுமே பட் இந்த படத்தில் நாங்கள் மாரிமுத்து சார் எப்படி பார்க்கலாம், உங்களுக்குமே மாரிமுத்து சார் கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே சார், முதல்ல நான் ஆக்சுவலி என்னன்னா இந்த கண்டென்ட் கதைக்காக வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அப்பா கேரக்டர் தான், இல்லை பூர்ணிமாவுக்கு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு அப்பா கேரக்டர்லாம் பண்ணியிருப்பாரு, ஹஸ்பண்ட் கேரக்டர் இதெல்லாமே ஒரு லீட் பண்ணியிருப்பார். ஒரு அப்பாவா தன்னோட மகளுக்கு ஒரு விஷயம் நடக்கும், அதுலேருந்து எப்படி டேக்கிள் பண்ணி வெளியே வரார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணார். அது ஆக்சுவலி இது லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணி 3வது நாள் தான் அவர் தவறிட்டார். முடிச்சு 3வது நாளில் அவர் தவறிட்டார். எனக்கு அதுவே பெரிய ஷாக் ஆகிடுச்சு. இப்போ நான் டப்போ கூட ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணணும் நான். ஸோ இதுவே எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி அவர் படம் இது ஷூட் பண்ணும்போது ரொம்ப நல்லா பண்ணுற தம்பி, நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் பரிமாறிக்கிட்டது, நிறைய ஷேர் பண்ணோம். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த டேரக்டர் கூட அவர். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கைட் பண்ணுறதும் சரி, அந்த மாதிரி ஷார்ட் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கைட் பண்ணிலாம் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரு இன்னும் பார்த்து படம் அவரோட போர்ஷன் பார்த்து விஷ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த விஷயங்கள் நடக்கலையன்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டு தான் எனக்கு மிஸ் ஆகிடுச்சோன்னு தோணுது. அவ்வளோதான். ஸோ மேம் நீங்கள் மாரிமுத்து சார் கூட இந்த படத்துல எனக்கு காம்பினேஷன் இல்லை, பட் பில்லா பாண்டின்ற ஒரு படத்துல எனக்கு அப்பாவா நடிச்சிருந்தாரு. ஸோ வெரி வெரி நைஸ், வெரி ஹம்பிள் ஹியூமன் பீயிங் அண்ட் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். என்னோட கல்யாணத்துக்கு வந்து ஜஸ்ட் நான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சேன், ஃபேமிலியோட வந்து பிளெஸ் பண்ணார். ஸோ அப்போதுலேருந்துமே எப்போவுமே டச்சில் இருப்பார், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. அண்ட் ஐ திங்க் அந்த ஒரு படத்தோட ப்ரீமியருக்கும் நான் அவர் கூப்பிடும்போது ரொம்ப பிஸியாக இருந்தார் சார். ஐ திங்க் இட் வாஸ் இஸ் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் ஃபேஸ். அவர் எதிர்நீச்சல் சீரியல் வந்து அவ்வளோ பீக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக சொல்லுவார், நான் அச்சீவ் பண்ணிட்டேன், இவ்வளோ பிஸியாக இருக்கேம்மா அப்படின்னு நான் ரொம்ப ஹாப்பியாக பேசுவார். அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஷாக்கர். பிகாஸ் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வந்த ஒரு பர்சன் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடியே இஸ் நாட் தேர் அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெரி வெரி சேட் திங். பட் ஐ திங்க் ஹிஸ் ஒர்க் வில் லிவ் ஆன். அவர் வந்து நம்ம படங்கள் மூலியமா ஐ மீன் ஒரு இருக்குது. அண்ட் த இம்பேக்ட் தட் ஹி கிரியேட்ஸ், அவர் யாரை மீட் பண்ணாலுமே ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். அவர் கூட மீட் பண்ணுறது வந்து ஒரு வெரி வெரி நைஸ் ஹியூமன் பீங். ஸோ ஐ திங்க் ரியலி மிஸ் ஹிம் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெங்க் டு ஹிஸ் ஃபேமிலி. ஸோ அவர் வீடு கட்டின விஷயங்கள்லாம் கூட நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ நல்ல ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இருந்தார் சார். அண்ட் இட்ஸ் வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஆக்சுவலி அவங்க மீட் பண்ண ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணும்போது ஒரு தமிழில் வந்து அவரோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு தமிழ் லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு கவிதையெல்லாம் ரைட் பண்ணி கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் மீட் அவர் எல்லாருக்கும் அப்படிதான். ஆக்சுவலி அதெல்லாமே எனக்கு புதுசா இருந்துச்சு. அது பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி தான் ஒரு கிஃப்ட் பண்ணிருந்தாரு, அந்த ஒரு புக் மாதிரி. எஸ் அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. அது ஆக்சுவலி அவர் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச அதுல நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ். அது ஆக்சுவலி எனக்கு சொல்லும் போது தம்பி இதுல இருந்து நீ டைட்டில் கூட எடுத்துக்கப்பா அப்படின்னு அவர் அவ்வளோ வார்த்தைகள் இருந்து அதெல்லாமே எனக்கு புதுசா இருந்துச்சு. ஸோ இந்த எவ்வளோ உச்சத்தில் ஒரு நடிகர், அவர் அவ்வளோ அதாவது பிஸியாக இருந்த பர்சன், அவ்வளோ இதாக இருந்தவர். ஜஸ்ட் ஒரு மீட்டப் தானே, ஜஸ்ட் படம் பண்ணுறதுக்கு கதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ஒரு ஷால்வை போட்டு அது ஒரு மேஜிக் நடந்தது. அந்த மொமெண்ட்லாம் அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது அதுதான் புதுசாக இருந்துச்சு எனக்கு. பூர்ணிமா ரவி ஓகேங்களா, அவங்கள வாண்டடாகவே இந்த டேரக்டரும் சரி டீமும் சரி கூப்பிட மாட்டேங்கிறாங்க ப்ரொமோஷனுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் நெகட்டிவ் இருக்குது, அதனால அவங்கள கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன் எனக்கு R&D பண்ணும்போது. அதுக்கு டேரக்டர் சார் என்ன ரிப்ளை? இல்லை ஆக்சுவலி என்னன்னா ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகிருக்காங்க. நாங்கள் கூப்பிட்டு தான் இருக்கேன். இப்போயும் காலையில் மார்னிங் வந்து ப்ரிவியூ ஷோக்கு கூப்பிட்டு தான் வந்தேன். ஸோ அவங்களாம் காண்டாக்டில் தான் இருக்காங்க. அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது, பிஸியாக இருக்காங்க அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. நீங்கள் சொல்கிற கான்ட்ரவர்சிகளாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அ குட் ஆக்டர். ஏதாச்சும் சொல்லுங்க. மூணார் போறத முட்டு சோதனையிலே நிறுத்திட்டு திரும்பி வந்திருக்கேன் நானு. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் சார். ப்ரமோஷனை விட்டு வந்திருக்கேன் சார். கேளுங்க, நல்லா அழுத்தி கேளுங்க. சொல்லுங்க. இப்ப இவங்க வந்திருக்காங்கல்ல, இப்ப அவங்க வரலன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஆக்சுவலி என்னன்னா அவங்க குட் ஆக்டர் கூட, நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன் வரல எங்களுக்கு தகவல் தெரியாது. நான் என் சைட்ல இன்வைட் பண்றதெல்லாம் பண்ணிட்டேன். அவங்களோட பர்சன் இப்ப மேம்க்கும் நான் வந்து மேம்க்கும் ஃபோர்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டேன். ஸோ அவங்க வந்து கூப்பிட்டாங்க. அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. பிஸியா இருக்காங்க. இல்ல பிஸியா இருந்தீங்களா மேம்? நீங்க உண்மையாலுமே அவங்க எத்தனை வாட்டி கால் பண்ணிருப்பீங்க கேளுங்களேன். நிறைய ப்ரொமோஷன் கூப்பிட்டேன். அப்புறம் லாஸ்டா ஒரு 3 days தான் எனக்கு அப்பாயின்மெண்டே கிடைச்சது. பூர்ணிமா ரவி
நம்ம மேல திருப்பிட்டாங்க பாத்தீங்களா சார். நாங்க வந்துட்டு ஆடியோ லான்ச்சுக்கு வந்தோம், ப்ரொமோஷன்ஸ்க்கெல்லாம் வந்தோம், காலேஜுக்கு மட்டும் தான் வரல. ஆனா பூர்ணிமா ரவின்றவங்க எதுக்குமே வரல. பூர்ணிமா ரவி எதுக்குமே வரல, சொன்னால் சாந்தினி தானே அதான் டைட்டில். தானே டைட்டில். அண்ணன் வந்து கரெக்டா மீட்டர் பிடிப்பாப்ல. பூர்ணிமா ரவி எந்த ப்ரொமோஷனுக்கும் வருவதில்லை சொன்னார் சாந்தினி. சொல்லல, கேட்டேன். இல்லைங்க, நீங்க கடைசியா சொன்னது சொல்லிட்டீங்க, உங்களுக்கு தெரியாம. இதேமா சொல்லிட்டேன். நாங்க எல்லாத்துக்கும் வந்தோம், அவங்க எதுக்குமே வரல. ஃபயர் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சாந்தினி மேம் கிட்ட வந்து எப்பயுமே ஒரு டாக் இருக்கு. ப்ரெஸ் மீட் வந்தாலும் சரி, வெளில வந்தாலும் சரி, சாந்தினி மேம் வந்து கொஞ்சம் அந்த கிளாமர் சைடு கொஞ்சம் போற மாதிரி இருக்கா, இல்லை ரொம்ப கொஞ்சம் அந்த மாதிரி டீப்பா இறங்குற மாதிரி இருக்கா அப்படின்னு ஒரு டாக் ரிப்பீட்டடா வருது. சில நேரங்கள்ல கேட்குறாங்க, கமெண்ட்ஸ்லேயே இருக்கு, உங்களோட இன்ஸ்டா கமெண்ட்ஸ்லேயே வருது அந்த மாதிரி. போட்டோஸ் மட்டும் கேட்பாங்க. ஸோ ஃபோட்டோஸ் கேட்பாங்க. தாண்டி இப்போ அந்த ரோல் பத்தி, இந்த ஃபயர்ல வர்றதை பத்திலாம் இருக்கும்போது மேம் அதுக்கு என்ன ரிப்ளை பண்றாப்ல? நீங்க ஃபயர் படம் பாத்தீங்களா? என்னோட ரோல் எப்படி இருந்துச்சு? ஹோம்லியான ஒரு பொண்ணு ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டு ஏமாந்துற ஒரு பொண்ணு. அந்த ஏமாறதுக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் தான் போல் சீனா இருந்துச்சு. மற்றபடி காஸ்டியூம்ஸும் அதுல கிளாமரா இல்ல, என் பெர்ஃபார்மன்ஸும் கிளாமரா இல்ல. அந்த கதைக்கு தேவைப்பட்ட ஒரு கேரக்டர், என்னோட ரோல் அவ்வளவுதான். ஸோ அது வந்து ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு ஃபிலிம். அண்ட் விமென்க்கு ஒரு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, ஏமாந்து போற ஒரு பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுவே ரியல் ஸ்டோரி தானே ஃபயர். இட்ஸ் ரியல் ஸ்டோரி, நிறைய இன்ஸ்பயர் ஆன ஒரு ஸ்டோரி. ஸோ அவ்வளோதான் நான் பார்க்குறேன்னு தவிர, ஐம் வெரி ப்ரொஃபஷனல் ஆக்டர் அண்ட் தட்ஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் மூவ், அவ்வளோதான். ஸோ அங்கேயுமே வந்துட்டு எனக்கு அது செட் ஆகலன்னு நான் பண்ணியிருக்க மாட்டேன். பட் எனக்கு அவர் என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தாரு. நான் படம் பார்த்ததுக்கு அப்புறமும் கூட ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் மை ரோல். அண்ட் நல்லா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க படத்தை. அண்ட் லாட் ஆஃப் விமன் ஆர் லைக்கிங் இட். ஸோ இந்த கான்ட்ரவர்ஷியல்லாம் தாண்டி நீங்கள் தியேட்டர் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 30 days ஒரு ஃபிலிம் ரன் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ கிளாமர் கண்டென்ட் வச்சுக்கிட்டே 30 days ஓட்ட முடியாது. there must be something more than that where the audience have connected இல்லையா. ஸோ நிறைய விமன் என்ஜாய் பண்ணியிருக்காங்க and all of that. and நான் இதே மாதிரி போல் சீன் வந்துட்டு வஞ்சகர் உலகம்ன்ற ஒரு படத்துலையும் நான் பண்ணியிருக்கேன். இட்ஸ் a very nice film. அதை பற்றிலாம் இப்போ யாருமே பேசவே இல்லை. இப்போதான் சடனாக அதெல்லாம் பேசும்போது ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் மாற்றல. ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அந்த கதைக்கு பிடிச்சது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக will be willing to do it, ப்ரொவைடட் என் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கா அப்படின்றது. ஸோ அப்போ பேசாத விஷயம் வந்து இப்போ ஏன் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த படம் பயங்கர ஹிட் அடிச்சிருக்கல, மேபி இவ்வளோ தெளிவா விளக்கம் கொடுக்குற நடிகை எங்காச்சும் பார்த்துருக்கீங்களா? என்ன எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பர்வா இருந்தது. ஆக்டிங்லாம் அந்த மாதிரி தாங்க. ஆமா, இது கட் அண்ட் ரேட்டா நீ கேட்குற கேள்வி என்ன இதானே, நான் இந்த பதில் சொல்றேன் தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த முதல்ல சொல்லியிருந்தாங்க. பயங்கர பேஷனேட்டடா, பயங்கர போல்டா இருக்கக்கூடிய அது பார்த்தாலே தெரியுது, அந்த ஆன்சர்லேயே தெரியுது அப்படிங்கிற மாதிரி. சும்மா ஒரு படம் நம்ம சைன் பண்ண மாட்டோம்ல. நம்ம வந்துட்டு லைக் ஒரு படம் சைன் பண்றோம், நம்ம எனக்கு தெரியும் இந்த படம் வந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக் வரும்னு தெரிஞ்சு நம்ம ஏன் பண்றோம்னா ஒரு பிகர் காஸ்ட் இருக்கணும். அது பிகர் காஸ்ட் வந்து இந்த விமன் இந்த படம் பார்க்கணும் அப்படின்றது தான் அது ஒரு பிகர் காஸ்ட், அவ்வளவுதான். பொலிட்டிக்கலாக போகும் நம்ம கொஞ்சம் சரியான அண்ணன் ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால. இது வந்து நார்மல் கொஸ்டின் தானே. டிவிகே அப்படிங்கும்போது தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர் அரசியல் வந்துட்டாரு. பட் இன்னும் வரைக்கும் ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்குண்ணே. இது நீங்கள் கான்ட்ரவர்சியாக கேட்டதுனால தான் நான் கேட்குறேன், இல்லைன்னா நான் கேட்டிருக்க மாட்டேன். நான் அது கேட்கவே இல்லை. ஓகே, இங்க டிவிகே தொட்டுட்டீங்கல்ல, தம்பி துறையை எப்படி டேக் பண்ணி இப்போ நான் கோத்துறேன்னு மட்டும் பாருங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவிக்கு அட்டாக் பண்ணி உங்களுக்கு கோத்துறனாலன்னு பாருங்க. ஏன்னா நிறைய மாநாடுகள் நடக்க, எல்லாம் நடக்க. அண்ணனும் ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கிறதுனால கேட்குறேன். எல்லாருமே சொல்றது என்னன்னா, சினிமாக்காரங்களுக்கு வந்து அரசியல் எதுக்குப்பா. இன்னொன்று வந்து ஒரு மேடையில் பேசினாலுமே வந்து சினிமாக்காரங்க வந்து ஸ்கிரிப்டில் பேசுறது வேற. பட் ஆனால் இப்போ வந்து மீடியாவில் உட்காந்து பேசும்போதோ இல்லைன்னா ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பேசும்போதோ திக்குது, தடுமாறுது. இதெல்லாம் வந்து சினிமாக்காரங்களுக்கு தேவையா? நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேசக்கூடிய ஆள் விஜய்லாம் வந்து படத்தில் போய் நடிக்கலாம், தாண்டி வந்து எதுக்கு இங்கே ப்ரெஸ் மீட்லாம் பேசிக்கிட்டு திக்கிக்கிட்டுலாம் இருக்கிறாப்புல. இன்னொன்று ஒரு ப்ரெஸ்ஸை வந்து பார்க்க முடிய மாட்டேங்க அவரால். ஒரு விஜய் வந்து ஒரு ப்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக மீட் பண்ண மாட்டேங்கிறாப்புல. அவர்லாம் அரசியல் கட்சி தொடங்கணுமா அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. அண்ணன் அதுக்கு என்ன பதில் சொல்றாப்ல? அண்ணன் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால கேட்குறேன். CN அண்ணாதுரை அவர்கள் நாடகத்துறை, கலைஞர் அவர்கள் நாடகத்துறை எழுத்து, MG ராமச்சந்திரன் அவர்கள் நடிகர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடிகை. அவ்வளோதான் விளக்கம். சூப்பர் சூப்பர். ஆனா எவ்வளவு பாலி 6 அடிச்சாரு. இதுக்கு மேல விளக்கம் ஒன்றும் தேவையில்லை. மக்கள் ஏற்றுக்கணும். எண்ட் ஆஃப் த டே கமெண்ட்ஸ் 1000 கமெண்ட்ஸ் வரும் போகும். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா யார் வேணாலும் சமூகத்தில் ஒரு அங்கம் தான், அரசியலில் ஒரு அங்கம் தான். அவ்வளோதான். நாளைக்கே நான் ஒரு வார்டு கவுன்சிலுக்கு நின்று எனக்கு ஓட்டு போட்டாலுமே மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அவ்வளோதான். நன்றி சொல்ல வேண்டியதுதான். ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த அழகான இன்டர்வியூ 3 பேரும் ரொம்ப அழகாக வந்து கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்ங்க. நன்றி. தேங்க்யூ. இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். Presta Premium Women's Wear. Let your body love it. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.
டாட்டா.